வெல்கம் டு ஜாப் சீக்கர்ஸ் 5 சேனல். இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு முக்கியமான வேக்கன்சி பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஆர்ஆர்பியில் இருந்து பேராமெடிக்கல் அந்த வேக்கன்சிக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வாங்க இதில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது நோட்டீஸ் இன் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், அந்த எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் வந்து 26/7/2025 வந்து வெளியிட்டுட்டாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் வந்து 9/8/2025. லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் நமக்கு 8/9/2025 வரை டைம் இருக்குது. க்ளோசிங் டேட்டு பொறுத்த வரைக்கும் 10/9/2025. அதாவது ஃபீஸ் பேமெண்ட்டு. அதுக்கப்புறம் ஏதாவது கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 11 to 20 வரை 9வது மாதத்தில் வந்து டைம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு எலிஜிபிள் ஸ்கிரிப்ட் கேண்டிடேட்டோட ப்ரொவைடு டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் வேறு ஏதோ இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா 21 to 25 வரை 9வது மாதம் வந்து உங்களுக்கு டைம் இருக்குது. இதில் வந்துட்டு மொத்தம் உங்களுக்கு ஒரு 7 வித பணிகள் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நர்சிங் சூப்பர் இன்டெண்டன்ட். இதில் வந்து ஒரு 7 வேக்கன்சி இருக்குது. இதுக்கு சேலரி வந்து 44,900. ஏஜ் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 20 to 40 வயசு வரை இருக்கலாம். இதில் ஒரு 272 வேக்கன்சி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டயாலிசிஸ் டெக்னீஷியன் இதில் வந்து 6 வேக்கன்சி. பே லெவல் 6ல் வந்து சேலரி கொடுக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு 35,400 வந்து சேலரி இருக்கும். ஏஜ் வந்து 20 to 33. 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர். இது வந்து உங்களுக்கு வந்து 35,400 சேலரி கொடுக்காங்க. 18 to 33 வயசு வரை இருக்கணும். மொத்தம் 33 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்மசிஸ்ட். இதில் வந்துட்டு உங்களுக்கு 20 to 35 வயசு வரை ஏஜ் குவாலிஃபிகேஷன். 4 வேக்கன்சி வந்து அதாவது 105 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து ரேடியோகிராஃபர் எக்ஸ்ரே டெக்னீஷியன். இவங்களுக்கு வந்துட்டு 19 to 33 வயசு வரை இருக்கலாம். 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து இசிஜி டெக்னீஷியன். இதுக்கு வந்துட்டு 25,500 வரை சேலரி. 18 to 33 வயசு வரை இருக்கலாம். இதில் 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து லெபார்டரி அசிஸ்டண்ட் கிரேடு. இதில் வந்து 21,700 வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. 18 to 33 வயசு வரை இருக்கலாம். 12 வேக்கன்சி. ஸோ அப்படி பார்த்தோன்னா மொத்தமாக டோட்டலாக நமக்கு 434 வேக்கன்சி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 434 வேக்கன்சியில் எந்த கேட்டகரியும் நீங்கள் சூஸ் பண்ணி அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அடுத்த டீட்டெயில் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உங்களுக்கு ஏதாவது இந்த அப்ளிகேஷன் ரிலேட்டடில் வந்து கொரி இருக்குது, அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஹெல்ப்லைன் கேண்டிடேட்ஸ் வந்து ஹெல்ப்லைனுக்கு வந்து இதில் வந்து டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆர்ஆர்பி help@csc.government.in. அதுக்கப்புறம் கீழே வந்து 2 ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஏஜ் குரூப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏஜ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் எந்த டேட்டுக்கு முன்னதாக பிறந்திருக்கணும், எந்த டேட்டுக்கு பின்னதாக பிறந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அட்டவணை நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்துட்டு கம்யூனிட்டி வைஸ் வந்துட்டு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட் எவ்வளோ, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா கேண்டிடேட்ஸுமே அப்ளை ஃபீஸ்க்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 500 கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வந்துட்டு SC ST எக்ஸ் சர்வீஸ் மேனு PWBD அடுத்து ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 250 தான் ஃபீஸ் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாம் பேட்டர்னில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரொஃபஷனல் எபிலிட்டி இதில் வந்து ஒரு 70 மார்க்கு, ஜென்ரல் அவேர்னஸில் ஒரு 10 மார்க்கு, அடுத்து ஜெனட்டிக் அரித்மெட்டிக் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 10 மார்க்கு, ஜென்ரல் சயின்ஸில் ஒரு 10 மார்க்கு. டோட்டலாக உங்களுக்கு வந்து 100 கொஸ்டின் இருக்கும். 100 மார்க்குக்கு டெஸ்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா லிஸ்ட் ஆஃப் ஆர்ஆர்பி வெப்சைட், அதாவது வெப்சைட் லிங்க் பற்றி கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த PDF லிங்க் வந்துட்டு நான் உங்களுக்கு டெலிகிராமில் கொடுக்கேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ஒரு நர்சிங் சூப்பரிண்டன்ட் இதில் வந்துட்டு எந்த மாதிரி சிலபஸில் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்ட்டா இது நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இந்த PDF லிங்க் வந்துட்டு நான் டெலிகிராம் லிங்க்கில் கொடுக்கேன். ஜாயின் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இந்த மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.